الرجيم بسم الله الرحمن الرحيم 6:35 أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع 247வது ஹதீஸ் வழங்கி நடத்தியிருக்கு. கதவு சாத்திருக்கு. ஆமா 247வது நடத்தியிருக்கு. 247 அதுல இருந்து அது நடத்தியாச்சு. நான் ஆரம்பிக்கிறேன். وعنه فيما أعلم عن رسول الله صلى الله عليه وسلم قال ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நான் அறிந்திருக்கிறேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். இன்னல்லாஹ நிச்சயமா அல்லாஹு தஆலா, நீங்க நோட்லாம் எழுத வேணாம், உங்களை அப்படிலாம் சிரமப்படுத்துவேன். நான் ரொம்ப நேரம் பறக்கிறதுக்கு தர்ஸ்ல உட்காரணுன்றதுக்காக தான். அதனால பென்சிலை வச்சு கிதாப் கவனிங்க, பென்சிலை வச்சு வேர்ட்ஸ் நோட் பண்ணுங்க. எப்பயும் போல அசால்ட்டா இருந்துடாதீங்க. இன்னல்லாஹ நிச்சயமா அல்லாஹு தஆலா யபஅசு அனுப்புகின்றான், லி ஹாதிஹில் உம்மத்தி இந்த சமுதாயத்திற்கு அனுப்புகின்றான், அலா ரஅசி குல்லி மிஅத்தி சனத்தின் ஒவ்வொரு 100 வருடத்தினுடைய ஆரம்பத்திலே. ரஅஸ் என்றால் எப்படி ஒரு மனிதனுடைய உடல்ல தலை எப்படி ஆரம்பமா இருக்கோ அந்த மாதிரி அந்த அந்த 100 வருஷத்துடைய அந்த ஆரம்பத்துல அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்துக்கு அனுப்புகின்றான். யாரை அனுப்புகின்றான்? மையுஜத்திது லஹா தீனஹா, இந்த சமுதாயத்தை, இந்த தீனை, இந்த மார்க்கத்தை புதுப்பிக்கக்கூடிய, இந்த மார்க்கத்தை புதுப்பிக்கக்கூடிய ஒருவரை அல்லாஹு தஆலா அனுப்புவான். இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கு? முஜத்திதுன்னு சொல்லுவாங்க. 100 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு முஜத்திது இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹு தஆலா அனுப்புவான். அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகும்னா, தீன் ரொம்ப தோய்வடைஞ்சிருக்கும். மக்கள்கிட்ட ஹிதாயத்து குறைஞ்சிருக்கும், இபாதத்து குறைஞ்சிருக்கும், கலாச்சார சீர்கேடு ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி ஏற்படும் போது அல்லாஹ் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு முஜத்திதை அல்லாஹ் அனுப்பி அந்த முஜத்திதின் மூலமாக மார்க்கத்துடைய புத்துயிர் அல்லாஹ் என்ன செய்வான்? கொடுப்பான். அந்த வரிசையில முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜைலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், அவங்களுடைய அசல் பேர் அப்துல் காதரா இருந்தாலும் முஹியுத்தீன், தீனை உயிர்ப்பிக்க கூடியவர் அப்படின்னு ஏன் வந்துச்சு? அந்த காலத்துல அந்த மாதிரி தீன் மேல ஒரு பிடிப்பு குறைஞ்சிருச்சு மக்கள்கிட்ட. வெறும் பேரளவு எல்லாம் முஸ்லீமா இருந்தாங்க, உள்ளத்துல ஈமான் யாருக்கும் இல்ல. சரியா புரிஞ்சா? அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைக்கு போனப்ப அல்லாஹு தஆலா இவர்களை முஜத்திதாக தேர்ந்தெடுத்து மக்கள்கிட்ட பிரசங்கம் செய்ய வச்சு அவங்களுடைய பயானின் மூலமாக எத்தனையோ பேர் நேர்வழிக்கு தௌபா செஞ்சாங்க. இந்த மாதிரி அல்லாஹு தஆலா 100 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு முஜத்திதை இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹு தஆலா அனுப்புவான். அவர்கள் மார்க்கத்தை என்ன செய்வார்கள்? புதுப்பிப்பார்கள். அதான் இன்னல்லாஹ, இந்த ஹதீஸ் தான் 100 வருடத்திற்கு ஒரு தடவை முஜத்திதை அல்லாஹ் அனுப்புவான் அப்படின்றதுக்கு ஆதாரமாக இந்த ஹதீஸ் இருக்கு. ஆனா என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்க சார்ந்தவங்களும் முஜத்திதுன்றாங்க, அவங்க சார்ந்தவங்கள என்ன செஞ்சிடறாங்க. ஆனா உண்மையான முஜத்தித் யாருன்றது நமக்கு என்ன செய்யல, சரியா ரசூலுல்லாஹ் சொல்லல. ஆனா அவங்க இமாம் ஷாஃபி, அதே மாதிரி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்படிலாம் அந்த காலத்துல அவங்க இருந்தாங்க. இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, அவங்கவுங்க கூட்டத்தார அவங்களுடைய தலைவரை என்ன செஞ்சிடறாங்க? முஜத்திது அப்படின்றாங்க. ஆனா முஜத்திதுன்றது அவங்க செஞ்ச பணியை வச்சுதான் என்ன செய்ய முடியும், நம்ம நிர்ணயிக்க முடியும். அவங்க எந்த அளவுக்கு தீனுக்காக இந்த மக்களிடத்துல மாற்றத்தை உருவாக்கி இந்த தீனை அவங்க கொண்டு போய் சேர்த்தாங்கன்றத வச்சுதான் நம்ம முஜத்திதா என்னன்றதை நம்ம யோசிக்க முடியும். அடுத்து, அன் இப்ராஹிம் அப்துல் ரஹ்மான் அல் உத்ரி கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னதாக அவர்கள் சொன்னாங்க, யஹ்மிலு ஹாதல் இல்ம, அல்லாஹு தஆலா இந்த இல்மை, அல்ல யஹ்மிலு ஹாதல் இல்ம, இந்த இல்மை சுமப்பார்கள். அப்படின்னா சுமப்பார்கள்னா பாதுகாப்பார்கள், இந்த இல்மை பாதுகாப்பார்கள். ஏன்னா இந்த இல்மு எங்க ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து வருது. 1400 வருஷம் தாண்டி நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த இல்முல ஏதாவது கலப்படம் ஏற்பட்டுருமா? இப்ப குர்ஆன்லயே ஹதீஸ்ல என்ன செய்யுது? கலப்படம் எதுவும் இருக்குதா, பொய் எதுவும் கலந்துருச்சானா அல்லாஹ் தஆலா பாதுகாத்துட்டு வர்றான். குர்ஆன்ல ஒரு
ஒரு புள்ளிய கூட எக்ஸ்ட்ரா யாராலையும் என்ன செய்ய முடியல, சேர்க்க முடியல. இப்ப நீங்க பைபிள் எடுத்துக்கிட்டா பைபிள் மாற்றப்பட்டுருச்சு. அசல் வேதம் அது கிடையாது. பைபிள்ல புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு நிறைய என்ன செய்யுதுன்னா உள்ள கலந்துருச்சு. அதே மாதிரி தௌராத் இஞ்சில் எல்லாமே என்ன செஞ்சிருச்சுன்னா கலந்துருச்சு. உண்மைக்கு மாற்றமான எத்தனையோ பொய்யான செய்திகளை அவங்களுக்கு தோதும் உள்ள. ஆனா குரான் அப்படி கிடையாது. குரான் அப்ப எப்படி குரான் ரசூல்லா காலத்துல என்ன எழுத்து எப்படி இருந்துச்சோ அவங்க எப்படி ஓதனாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் மாறாம இருக்கு. அதே மாதிரி ரசூல்லாவுடைய ஹதீஸ்ல பொய் கலக்கல. அல்லாஹ் உசுல் ஹதீஸ் என்ற ஒரு துறை ஏற்படுத்தி எது பொய்யான ஹதீஸு எது தரம் குறைந்த எல்லாத்தையும் அல்லாஹ் பிரிக்க வச்சு இன்னைக்கு பியூரான ஹதீஸ் நமக்கு ரசூல்லா சொன்னாங்கன்னு சொன்னா நம்ம நம்பலாம். இது ரசூல்லா தான் சொல்லியிருக்காங்க, இது பொய் இருக்க வாய்ப்பு இல்லைன்ற அளவுக்கு குரான் ஹதீஸ் காலங்காலமா என்ன செய்யப்பட்டிருக்குது, பாதுகாக்கப்பட்டிருக்கு. இத ரசூல்லா முன்கூட்டியே என்ன செஞ்சிருக்காங்க, முன் சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க, யஹ்மிலு ஹாதல் இல்ம, இந்த இல்மை, இந்த இல்ம் என்பது எதை குறிக்குது, குரான் ஹதீஸ குறிக்குது. இந்த இல்மை அல்லாஹ் இந்த இல்மை பாதுகாப்பார்கள், இந்த இல்மை பாதுகாப்பார்கள். மின் குல்லி ஹலஃபின், பின்னால் வரக்கூடியவர்கள் பாதுகாப்பார்கள். ஹலஃப்னா பின்னாடின்னு அர்த்தம். பின்னால் வரக்கூடியவர்களிலே இந்த இல்மை பாதுகாப்பார்கள். யார் பாதுகாப்பா, உதுலுஹு, நீதமான மக்கள். அந்த மனிதர்களே என்னது, நீதமானவர்கள். இந்த இல்மை என்ன செய்வாங்க, பாதுகாப்பார்கள். அப்ப நீதமான உண்மையான தக்குவாதாரிகளான உலமாக்கள் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு காலத்துல என்ன செய்வான், ஏற்படுத்திக்கிட்டே வருவான். அந்த நீதமான அந்த அவங்க என்ன செய்வாங்க, இந்த இல்மை என்ன செய்வாங்க, பாதுகாப்பாங்க. எதை விட்டு பாதுகாப்பாங்க, யன்ஃபூன அன்ஹு, அவர்கள் இந்த இல்மை விட்டு, இந்த இல்மை விட்டு நீக்குவார்கள். எதை நீக்குவார்கள், 3 விஷயத்தை நீக்குவாங்க. இந்த குரான் ஹதீஸ்ல ஏற்படக்கூடிய 3 விதமான பிரச்சனைகளை அவர்கள் நீக்குவார்கள். என்ன பிரச்சனை, ஃபர்ஸ்ட் தஹரீஃபல் காலி, வரம்பு மீறுவனுடைய தவறான கருத்தை, என்னது, வரம்பு மீறுபவர்களுடைய தவறான மாற்று கருத்து. இப்ப மற்ற வேதத்துல என்ன செய்யறது, மாற்று கருத்தை சொல்லிடுறது, தப்பான அர்த்தத்தை சொல்லி மக்களை என்ன செய்யறது, வழிகெடுத்துறது. இதை விட்டு அவங்க பாதுகாப்பாங்க. தஹரீஃபல் காலின்னா என்ன அர்த்தம், வரம்பு மீறுவோருடைய தவறான மாற்று கருத்து. அசல்ல ஒரு அர்த்தம் அல்லாஹ் சொல்லியிருப்பான், இவங்க அவங்களுக்கு தோதுவா என்ன செஞ்சிருப்பாங்க, அர்த்தத்தை மாத்துவாங்க. புரிஞ்சா, ரசூல்லா காலத்துல ஒரு ரசூல்லா காலத்துல கூட அதான் ஒரு இது வருதுல குரான்ல, அவங்க என்னது, விருந்து கொடுப்பதற்கு மறுத்து விட்டார்கள் அப்படின்னு வருது. ஒரு இடத்துல வருதுல அப்பா அப்படின்னு வருது. அப்பானா என்னது, மறுத்து விட்டார்கள்ட்டு. அப்ப பின்னாடி அவங்க காலத்துல அவங்க அந்த கூட்டத்தார்கள் கேக்குறாங்க, அபான்ற இடத்துல அத்தான்னு ஏதோ மாத்திருங்க, மாத்திட்டா என்னது, விருந்துக்கு வந்தவங்கள இது பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வரும்ன்றப்ப அப்படி என்ன செய்ய முடியாது, மாத்த முடியாது. அப்போ ஒரு ஹர்ஃப், ஒரு எழுத்து கூட என்ன செய்யல, மாறல. அதே மாதிரி அர்த்தமும் மாறல. வார்த்தை மாறுறது மட்டும் இல்ல, என்னவும் மாறல, அர்த்தத்தையும் குண்டக மண்டக என்ன செய்யல, தௌராத் இஞ்சில்ல மாத்தின மாதிரி மாறல. அதுக்குதான் தப்சீர் கலைன்னு வந்துருச்சு. இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹ் தப்சீர், இந்த ஆயத்துக்கு இதுதான் விளக்கம். நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்னோம், குரானுக்கு என்ன சொல்லக்கூடாது, சுய விளக்கம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒருவேளை சுய விளக்கம் சொல்லி அது சரியா இருந்தா கூட அது தப்பு தான், அவர் தவறிழைத்தவராத்தான் ஆகுவாரு. நம்ம குரானுக்கு சுய விளக்கம் சொல்லக்கூடாதுன்னு இந்த அளவுக்கு ரசூல்லா என்ன செஞ்சுட்டாங்க, சுய விளக்கம் சொல்லலாம்டா, ஆளாளுக்கு ஒவ்வொரு ஆயத்துக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே என்ன செஞ்சிடும், மாறிடும். அவ ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க, அவங்க தஹரீஃபுல் காலின், வரம்பு மீறுபவருடைய தவறான மாற்று கருத்தை நீக்குவார்கள். வ இன்திஹாலல் முபுத்தலீன், முபுத்தலீனா என்ன அர்த்தம், வீணர்கள், பாத்திலானவர்கள், வீணர்களுடைய பொய்யை நீக்குவார்கள். இன்திஹால்னா பொய், குரான்லயோ ஹதீஸ்லயோ பொய் நுழையறத விட்டு அந்த வீணர்கள் பாத்திலானவர்களுடைய பொய்களை நீக்குவார்கள். ஜாஹிலீன், ஜாஹில்னா யாரு, மடையர்களுடைய விளக்கங்களை, தஅவீல்னா என்ன அர்த்தம், விளக்கத்தை நீக்குவார்கள்.
இது மூணு தான் அந்த வேதத்தையும் அந்த கல்வியை என்ன செய்யும், குர்ஆன் ஹதீஸ இது பண்ணிரும். மற்ற வேதங்கள்ல இதுதான் நடந்துச்சு. தௌராத், இஞ்சில், இப்பெல்லாம் பியூர் தௌராத் எங்கேயா கேட்க முடியாது, கிடையாது. ஜபூர் கிடையாது, இஞ்சில் கிடையாது. ஆனா குர்ஆன் என்பது இத்தனை வருஷம் ஆனாலும், ஹதீஸ் இத்தனை வருஷம் ஆனாலும் பாதுகாக்கப்படுதுன்னா அல்லாஹு தாலா நீதமான நபர்களை ஒவ்வொரு காலத்திலேயும் ஏற்படுத்தி இந்த மூணு விஷயத்தை விட்டு தடுக்கிறான். என்னென்ன மூணு விஷயம்? வரம்பு மீறுபவர்களுடைய தவறான மாற்று கருத்து, வீணர்களுடைய பொய், மடையர்களுடைய விளக்கங்கள். இதை விட்டு பாதுகாத்து இந்த குர்ஆன் ஹதீஸுடைய இல்மை காலகாலமாக அந்த ஆலிம்கள் நீதமான நபர்களை வைத்து அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் முன்கூட்டி என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லிட்டாங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யுது, குர்ஆன் ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு, நம்ம கையில இருக்கு. ரவாஹுல் பைஹகி சனதுகுர் ஹதீஸ் ஜாபிர் ஃபஇன்னமா ஷிஃபாவுல் ஐ அஸ்ஸுஆல். அறியாமைக்கான மருந்து என்பது அஸ்ஸுஆல், கேள்வி கேட்பதாகும்னு ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. ஷிஃபாவுல் ஐ அஸ்ஸுஆல், ஐனா அறியாமைக்கான மருந்து என்பது கேள்வி கேட்பது. அடுத்து அல் ஃபஸ்லு சாலிஸ், மூன்றாவது ஃபஸ்ல். அனில் ஹசன் முர்சலன் கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஜாஅஹுல் மௌத், ஒருத்தருக்கு மௌத் வந்துருச்சு. எந்த நிலையில மௌத் வந்துருச்சு? வஹுவ யத்லுபுல் இல்ம, அவர் மார்க்க கல்வியை தேடுகின்ற நிலையில ஒருத்தருக்கு மௌத் வந்துருச்சு. லி யுஹ்யி பிஹில் இஸ்லாம, அல்லாஹு தஆலா அவர் எதற்காக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்றாரு? இஸ்லாத்தை உயிர்ப்பிப்பதற்காக மார்க்க கல்வியை தேடுகிறார். அப்படி தேடுகின்ற நிலையில அவருக்கு என்ன வந்துருச்சு? மௌத் வந்துருச்சு. எப்படியாவது கல்வியை கற்றுக்கொண்டு குர்ஆன் ஹதீஸை கற்றுக்கொண்டு மக்கள்கிட்ட போய் என்ன செய்யணும், இந்த இஸ்லாத்தை ஹயாத்தாக்கணும்னு வெறித்தனமா என்ன செய்யறாரு, மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார். திடீர்னு பார்த்தா அவருக்கு அஜல் வந்து அவருக்கு மரணம் வந்துருச்சுண்டா அவருடைய அந்தஸ்தை பத்தி சொல்றாங்க. ஃபபைனஹு வ பைனன் நபியீன தரஜத்துன் வாஹிதத்துன் ஃபில் ஜன்னா, இவருக்கும் நபிமார்களுக்கும் மத்தியில ஒரே ஒரு அந்தஸ்து தான் வித்தியாசம் இருக்கும் சொர்க்கத்துல. அது என்னது? நபித்துவம். நபித்துவத்துல பார்த்தா மட்டும்தான் நபிமார்கள் உயர்ந்தவர்களா இருப்பாங்க. மற்றபடி எல்லா அந்தஸ்திலையும் நபிமார்களோடு இவர் என்ன செய்வாரு? இணையா இருப்பாரு. யாரு? இந்த இஸ்லாத்தை உயிர்ப்பிப்பதற்காக கல்வியை தேடுகின்ற நிலையிலேயே ஒருத்தருக்கு மௌத் வந்துட்டான். புரிஞ்சா? அப்ப எந்த அளவுக்கு மார்க்க கல்வியை தேடுகிறது, அது தேடுற நிலையில மௌத்து வர்றது என்பது எவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய விஷயன்றத, அவருக்கும் நபிமார்களுக்கும் மத்தியிலே ஒரே ஒரு அந்தஸ்து தான் சொர்க்கத்திலே வித்தியாசம் இருக்கும். ரவாஹு தாரமி. அன்ஹு முர்சலன், அவர்களை தொட்ட ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவை தொட்டு அறிவிக்கப்படுகிறது. சுஐல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கப்பட்டது. அன் ரஜுலைனி, ரெண்டு மனிதர்களை பத்தி கேட்கப்பட்டது. அந்த ரெண்டு மனிதர்கள் எங்க இருந்தார்கள்? கானா ஃபி பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயில் காலத்துல ரெண்டு மனிதர்கள் இருந்தாங்க, அவங்கள பத்தி கேட்கப்பட்டது. அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் அஹதுஹுமா, அந்த ரெண்டு பேர்ல ஒருவர் கான ஆலிமன், அவர் ஒரு மார்க்க அறிஞராக இருந்தார். யுசல்லி அல் மக்தூபத்த, கடமையாக்கப்பட்ட ஃபர்லான தொழுகைகளை அவர் தொழுகுவார். சும்மா எஜ்லிசு, பிறகு உட்காருவார். ஃபயு அல்லிமுன் நாஸ அல் ஹைர, மக்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுப்பார். இவர் ஒரு மனிதர். இன்னொருத்தர் வால் ஆஹிர், மற்றொரு மனிதர் இருக்கிறார். யசூமுன் நஹார, பகல் முழுக்க நோன்பு வைக்கிறார். வயகூமுல் லைல, இரவு முழுக்க நின்று வணங்குறாரு. இப்ப இந்த ரெண்டு மனிதர்கள்ல ஐயுஹுமா அஃலல், ரெண்டு பேர்ல யார் ரொம்ப சிறந்தவங்க? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபலுலு ஹாதல் ஆலிம், இந்த ஆலிமுடைய சிறப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லது எப்படிப்பட்ட ஆலிமு? யுசல்லில் மக்தூபத்த, ஃபர்ல மட்டும்தான் தொழுவார். தொழுதுட்டு உட்கார்ந்து மக்களுக்கு கல்வியை என்ன செய்வார்? நன்மையை கற்றுக் கொடுப்பார். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இது தவறு, என்ன செய்யற கல்வியை கற்றுக் கொடுக்கிறார். இவர் அலல் ஆபிதி, ஆபிதை விட சிறப்பானவர், வணக்கசாலியை விட. எப்படிப்பட்ட வணக்கசாலி? யசூமுன் நஹார வ யகூமுல் லைல, பகல் முழுக்க நோன்பு, இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடிய வணக்கசாலியை விட சிறந்தவர். எது மாதிரி? கஃபலிலி அலா அதுனாக்கும், உங்களில் ஒரு சாதாரண மனிதரை விட என்னுடைய சிறப்பு எவ்வளவு உயர்ந்ததோ. இந்த உம்மத்துல ஒரு சாதாரண மனிதர் இருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் இருக்காங்க.
இந்த சாதாரண மனிதரை விட ரசூலுல்லாவுடைய சிறப்பு எவ்வளவு உயர்ந்தது. அந்த மாதிரிதான் இரவு முழுக்க நின்று வணங்கி பகல் முழுக்க நோன்பு வைக்கக்கூடிய ஆபிதை விட மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு ஃபரலை தொழுது விட்டு மக்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆலிம் என்னது மிகவும் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய சிறப்பு. ரவாஹு தாரமி வான் அலியின் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னதா அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், நிஅமர் ரஜுலு, ஒரு மனிதர் சிறந்தவனாக நல்லவனாக ஆகிவிட்டான். எப்படிப்பட்ட மனிதன்? அல் ஃபகீஹு ஃபித்தீன், மார்க்க கல்வியிலே ஃபிக்ஹை கற்றுக்கொண்ட ஃபிக்ஹை தேர்ச்சி பெற்ற ஒரு ஃபகீஹ் மனிதர்களிலேயே என்ன செய்து விட்டார்? நல்லவராகி விட்டார். மார்க்கத்துல மார்க்க சட்டமேதையாக ஆன ஒரு மனிதர் என்ன செய்யறாரு? அந்த மனிதர்களே அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்றாங்க. நிஅமர் ரஜுலு அல் ஃபகீஹு ஃபித்தீன் இன் உஹ்தீஜ இலைஹி, அவரின் பக்கம் தேவை ஆகப்பட்டால், மக்கள் எல்லாம் அவரின் பக்கம் தேவையாகப்பட்டால் போய் ஏதாவது கேட்டா நஃபஅ, அவர் என்ன செய்வாரு? பயனளிப்பார். கதவு சத்து என்ன சொன்னோம்? அவரின் பக்கம் தேவையாகப்பட்டால் போய் மக்கள் ஏதாவது இதுக்கு என்னங்க சட்டம், இது ஹலாலா ஹராமா, இந்த வியாபாரம் கூடுமா கூடாதா, இது வட்டியா இல்லது இது நிக்கா சம்பந்தப்பட்ட சட்டம் என்ன, இப்படி மக்கள் போய் அவரின் பக்கம் தேவையாகப்பட்டால் அவர் என்ன செய்வாரு? நஃபா, பயன் தருவார். இதுல இப்படி செய்யணும், இது இப்படி செய்யக்கூடாது, இதுல ஹலால் எது ஹராம் எது, அல்லாஹ் எதை சொல்லியிருக்கார், ரசூல் இதை விலக்கி சொல்லி அவங்கள நேர்வழிப்படுத்துவார், பயனளிப்பார். அவரை விட்டு மக்கள் தேவையாகாமல் புறக்கணித்து கொண்டால், மக்கள் யாரும் அவர்கிட்ட போகல, அவர்கிட்ட போய் மசாயில் சட்டங்கள் ஹலால் ஹராம பத்தி கேட்கலன்னா அவருக்கு ஒன்றும் குறைய போறது இல்ல. அவர் என்ன செய்வாரு? அகுனா நப்சஹு, தன்னைத்தானே அவர் தேவையற்றவராக ஆக்கி கொள்வார். அவர் பாட்டுக்கு அல்லாஹ்னு இபாதத் செய்ய ஆரம்பிச்சிருவார். அவருக்கு அதுல என்ன கிடையாது? லாஸ் கிடையாது அவருக்கு ஒன்றும். மக்கள் எல்லாம் அவர் பக்கம் தேவையானா என்ன செய்வாரு? பயன் தருவாரு. அவருக்கு பக்கம் யாரும் தேவையாகல, தேவையற்றவளா ஆக்கி கொண்டால் அவர் தன்னை தேவையற்றவளா ஆக்கி கொள்வாரு. அவரு பாட்டுக்கு என்ன செஞ்சிருவாரு? அவருக்கு ஒன்றும் தேவையில்லை, அவரு இபாதத் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. ஓகேவா? அப்ப ஒரு ஃபகீஹ் என்பவர் மனிதர்களிலேயே என்னது சிறந்த. அப்ப நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபிக்ஹ் சட்டங்களை நம்ம 7 வருஷம் 5 வருஷம் ஓதுறதுலயே ரொம்ப முக்கியமானது நம்ம இந்த ஃபிக்ஹ். ஏன்னா அதுதான் ஹலால் ஹராமை நமக்கு பிரித்து காட்டக்கூடியது. எது நம்ம செய்யணும், எதை செய்யக்கூடாது, தொழுகையில எதை செய்யணும், தொழுகையில எதை செய்யக்கூடாது, எது மக்ரூஹ், நோம்புல எது சட்டம், ஹஜ்ஜில் என்ன சட்டம், ஜகாத் எப்படி கொடுக்கணும், நிக்கா முடிச்சா எப்படி, நிக்கால எது எப்படி சொன்னா தலாக் ஏற்படும், இப்படி இந்த மசாயில் தெரியறது தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம இது தெரியல அப்படின்னா நமக்கு ஒண்ணுமே வேஸ்ட். என்ன அப்சல் என்ன சிரிக்கிற? ரவாஹு ரசீன் அன் இக்ரிமா அன்ன இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஹத்திஸின் நாஸ, மக்களிடத்துல நீங்கள் உரை நிகழ்த்துங்கள், மக்களிடத்துல நீங்கள் உரை நிகழ்த்துங்கள், குல்ல ஜும்மாத்தின் மர்ரத்தன், வாரத்திற்கு ஒரு முறை உரை நிகழ்த்துங்கள், வாரத்திற்கு ஒரு முறை உரை நிகழ்த்துங்கள். ஃபைன் அபைத்த, அது போதாதென்றால் மர்ரத்தைன், 2 முறை உரை நிகழ்த்துங்க. வாரம் முழுக்க டெய்லி பயான் வச்சீங்கன்னா என்ன செஞ்சிருவாங்க? சரி வராது. ஃபைன் அக்ஸர்த, சரி அதிகப்படுத்தினீங்கன்னா எத்தனை வச்சுக்கோங்க? சலாச மர்ரா, ஒரு வாரத்துக்கு 3 பயான் வச்சுக்கோங்க. ஆனா வலா துமில்லன்னாஸ ஹாதல் குர்ஆன, இந்த குர்ஆனுடைய விஷயத்துல மக்களை என்ன செய்தார்கள்? சடைவை ஏற்படுத்தி விடாதீர்கள். லா துமில்லன்னா என்ன அர்த்தம்? சடைவை ஏற்படுத்திடாதீங்க. டெய்லி பயான் வச்சா என்ன ஆயிரும்? சடைவு ஏற்பட்டுரும். வாரத்துக்கு ஒரு பயான் அப்படின்னும் போது ஒரு ஜும்மா மக்கள்லாம் என்ன செய்வாங்க? ஆர்வமா வந்து பரவாயில்ல ஜும்மா பயான் வாரத்துக்கு ஒரு நாள் தான் கேட்பான், அஜர்த்து என்ன சொல்றாருன்ட்டு அப்படின்னு என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அப்ப மக்களை இந்த குர்ஆனுடைய விஷயத்துல என்ன செஞ்சிடாதீங்க? சடைவை ஏற்படுத்தி விடாதீர்கள். வலா உல்ஃபி அன்னக, உங்களை நான் காணக்கூடாது, உங்களை நான் காணக்கூடாது.
தஅத்தில் கௌம, நீங்கள் கூட்டத்தாரிடத்திலே செல்கிறீர்கள். வஹும் ஃபீ ஹதீஸு மின் ஹதீஸிஹிம், அவர்கள் தங்களுடைய பேச்சிலிருந்து ஏதேனும் ஒரு விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அங்கு செல்கிறீர்கள். சென்று ஃபதக்தவ் அலைஹிம் ஹதீஸஹும், அவர்களுடைய பேச்சை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? துண்டித்து விட்டு நீங்க பேசுறீங்க. இப்படி உங்களை நான் என்ன செய்ய வேண்டாம்? காண வேண்டாம். ஏன்னா அப்படி போனா ஃபதுமில்லஹும், அவர்களை அதை என்ன செய்து விடும்? சோர்வடைய செஞ்சிரும். அவங்க எல்லாம் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு மத்தியில ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. நீங்க இடையில போய் பயான் பண்றேன்னு என்ன செஞ்சு அவங்கள என்ன செஞ்சிடாதீங்க? சோர்வடைய வச்சிடாதீங்க. வலாக்கின், என்றாலும் அன்சித், அமைதியாக இருங்கள். மக்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க, சம்பந்தமே இல்லாம போய் நீங்க என்ன செய்யாதீங்க? உள்ள என்ட்ராயி நீங்களா வாண்டடா போய் பயான ஆரம்பிக்காதீங்க. அப்ப நீங்க என்ன செய்யுங்க? அமைதியா இருங்க. ஃபஹத்திஸுஹும், அவரிடத்துல நீங்க பேசுங்க. எப்ப பேசுங்க? வஹும் யஸ்தஹூனஹு, அவர்கள் விரும்புகின்ற நேரத்துல பேசுங்க. அவங்க எப்ப பிரியப்படுறாங்களோ அப்ப பேசுங்க, அப்பதான் கவனிப்பாங்க. வந்துரி ஸஜஅ மினத் துஆ, அடுத்து என்ன சொல்றாங்க? வந்துரி ஸஜஅ மினத் துஆ, துஆ கேட்கும் போது, சஜனா என்னன்னு தெரியுதா? எதுகை மோனைன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? எதுகை மோனை தெரியுதா? இந்த லாஸ்ட் இது மட்டும் அப்படியே என்ன செய்யறது? அப்படி ஒரே மாதிரியா இது வர்றது, அதான எதுகை மோனை. இந்த மாதிரி துவாவை செய்யறத தவிர்த்து கொள்ளுங்கள். துவான்றது என்ன? மனசுல இருந்து என்ன செய்யணும்? நம்முடைய மனசுல இருந்து அல்லாட்ட என்ன செய்யணும்? கெஞ்சனமே ஒழிய துவால ஸ்டைல் என்ன தேவையில்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல்ல, ஓ ஹாலுக்கு தகுந்த மாதிரி துவா கேளு. அந்த துவான்றது மனசுல வரணும், சஜா வரக்கூடாது. சஜனா தெரியும், அடுக்கா அப்படி ஸ்டைலா வரணும்னு அவசியம் இல்லை. அதை தவிர்த்து கொள்ளுங்கள்ன்றாங்க. ஃபஜ்தனிபுஹு, அதை நீங்கள் என்ன செய்யுங்கள். அப்போ துவால என்ன தேவை கிடையாது? அந்த அடுக்கு, அந்த எதுகை மோனையோட அந்த லாஸ்ட் முடியும் போது மீம்லயே முடியணும், இல்ல இதுலயே முடியணும், அப்படிலாம் என்ன செய்ய தேவையில்லை. எதுகை முனையோட செய்யணும்னு இல்லை. ஓ ஹால்ல இருந்து என்ன செய்யணும்? அந்த துவா வரணும். ஃபஇன்னி அஹத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஸ்ஹாபுஹு லா யஃஅலூன தாலிக, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லாஹோ சஹாபாக்களோ இவ்வாறு செய்தல இருந்து என்ன செஞ்சாங்க? தவிர்ந்து இருந்தாங்க. என்ன செய்தல இருந்து? இந்த துவா ஓதும் போது என்ன செய்யறது? ரொம்ப சஜா அப்படி நீட்டி முணங்கி அப்படி என்ன செய்ய, எதுகை முனையோட அடுக்கா என்ன செய்யறது? கெத்த அப்படி ஓதுறது இல்ல. துவா மனசுல இருந்து அல்லாட்ட பேசுற மாதிரி என்ன செய்யணும்? அப்படி வரணும். 5 நிமிஷம் இருக்கு. வஅன் வாசில் அன் வாசிலத் இப்னுல் அஸ்கா கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தலபல் இல்ம, யார் இல்மை தேடுகிறாரோ, ஃபஅத்ரகஹு, தேடி அதை பெற்றுக்கொண்டார். தேடுறாரு, தேடி அந்த இல்மை என்ன செஞ்சிட்டார்? அவரு அதரகஹு, அதை பெற்றுக்கொண்டார். கான லஹு, அவருக்கு இருக்கிறது கிஃப்லானி மினல் அஜ்ர், 2 பங்கு நன்மை கிடைக்கும் அவருக்கு. ஃபஇல்லம் யுத்ரிகோ, சரி ஒருத்தர் கல்வியை தேடுறாரு, ஆனா அவரு கல்வி என்ன செய்யல? அப்சல பெற்றுக்கொள்ள முடியல. தேடுறாரு, பெற்றுக்கொள்ளல, அப்படின்னா கூட அவருக்கு 1 பங்கு நன்மை கிடைக்கும். தேடுதலுக்கு உண்டான நன்மை கிடைச்சிடும். ஒருத்தர் 5 வருஷம் 7 வருஷம் ஓதுறாரு, அவருக்கு அந்த அளவுக்கு மண்டையில ஏறவே மாட்டுது, ஒன்றும் புரிய மாட்டுது, பிடியே படல, ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு இருக்கு. தப்பு கிடையாது. அவர் அந்த தேடிதானே இந்த பாதைக்கு வந்திருக்கிறாரு, அதுக்குண்டான பங்குடைய கூலி அவருக்கு என்ன செஞ்சிடும்? கிடைச்சிரும் அப்படின்றாங்க. அவர் தேடின கல்வி கிடைச்சா அவருக்கு 2 பங்கு கூலி, கிடைக்கலன்னா 1 பங்கு கூலி. ஆனா அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم இன்ன மிம்மா யல்ஹகுல் முஃமின, ஒரு முஃமின் அடைவார், ஒரு முஃமினை அடையும், ஒரு முஃமினை சென்று அடையும். மின் அமலிஹி, அவருடைய அமல் சென்றடையும். வ ஹஸனாத்திஹி, அவருடைய நன்மை சென்றடையும். பஅத மௌத்திஹி, அவர் மௌத்தான பிறகும் சென்றடையும். புரிஞ்சா? ரொம்ப முக்கியமான ஹதீஸ். ஒரு முஃமினு அவர் மௌத்தான பிறகும்
அவர் செய்யக்கூடிய அமல், அவர் செய்யக்கூடிய நன்மை அவரை சென்றடையும். என்னென்ன சென்றடையும் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாங்க. மொத்தம் என்ன செய்யறாங்க, ஒரு நாலு விஷயம் என்னமோ சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இல்மன், கல்வி. அந்த கல்வி என்ன செய்யறாரு அவரு, அலிமஹு வ நஷரஹு, தான் கற்றுக்கொண்டு அந்த கல்வி என்ன செய்யறார், பரப்புறார். தான் கற்றுக்கொண்டு அந்த கல்விய, குரானையோ ஹதீஸையோ ஃபிக்ஹையோ தப்சீரோ என்ன செய்யறார், தான் கற்றுக்கொண்டு பரப்புறார். இவர் மௌத்தாயிட்டாலும் இவர் பரப்பன அந்த இவர்கிட்ட கேட்டிருப்பாரு, அவருக்கு சொல்லியிருப்பாரு. இப்படி என்ன ஆகும், அந்த நன்மை இவர் மௌத்தா போன பிறகு என்ன செய்யும், இது வேற எந்த துறையில இருக்கிறவனுக்கும் கிடைக்காது. ஒரு இமாம், ஒரு முதர்ரிஸ், ஒரு உஸ்தாதா இருக்கிறாங்க, சொல்றாங்க கற்றுக் கொடுத்த கல்வி, அவர் இன்னொருத்தருக்கு சொல்றாரு, அவங்க குடும்பத்துக்கு சொல்றாரு. இப்படி அந்த பரப்பனது, அதனால இவர் மௌத்தா போயிட்டாலும் நன்மை வந்துகிட்டே என்ன செய்யும், இவர் கபருக்கு இருக்கும். அடுத்து பாருங்க, வலதன் சாலிகன் தரக்கவும், ஒரு சாலிகான குழந்தையை அவர் விட்டு சென்றிருந்தால் மௌத்தா போன பிறகும் அவருக்கு நன்மை வரும். புரிஞ்சா? சாலிகான குழந்தை. எல்லா பெற்றோரும் அதுக்கு தான் போராடுறாங்க. கூட வச்சு பார்க்காம ஒரு மதரசால கட்டுப்பாட்டுக்கு நடுவுல, சிரமத்துக்கு நடுவுல புள்ள இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஏன் விடுறாங்க, என் புள்ள சாலியா ஆகணும், நல்லடியாரா ஆகணும் அப்படின்னு தான். இது வரைக்கும் என்ன செஞ்சுட்டான் யாசரு, இது வரைக்கும் அவங்க அம்மாவோட அத்தா வஃபாத்தாய் 2-3 தடவை ஈசால் சவாப் செஞ்சு அனுப்பிட்டான். இவ்வளவு பேர் பெரிய முயற்சி, நூடுல்ஸ் எல்லாத்துக்கும் போடுறது, தம்மு கட்டி அவங்க அம்மாட்ட சண்டை போட்டு உங்க அத்தாவுக்கு நன்மை அனுப்பி வைக்கணும் அப்படி எப்படின்னு சொல்லி 4000 ரூபா வாங்கி நூடுல்ஸை போட்டு நன்மை என்ன செஞ்சுட்டா, எல்லாருடைய துவா ஏன்னா இத்தாமு தாம் எப்படின்னா அவங்களுடைய கபருக்கு அது என்ன செஞ்சிருக்கோம், போய் சேர்ந்துருக்கும். எல்லாரும் சேர்ந்து துவா செஞ்சாங்க. அடுத்து 40 வந்துச்சு, பெரிய பஞ்சாயத்து. இன்னொரு முறை ஏதாவது செய்யணும், அவங்க அம்மாட்ட ஒரே சண்டை போட்டு 1000 ரூபா அனுப்பு, 1000 பெரிய பஞ்சாயத்தாய். எங்க அத்தா மூத்தானதுக்கு நான் ஏன்டா உனக்கு 1000 ரூபா அனுப்புன்னு அவங்க கேட்க, அது பிறகு விலைக்கு சொல்லி அதுக்கப்புறம் 1400 அன்னைக்கு ஏதோ பிரெட் மசால் வாங்கி கொடுத்த, அது ஒரு துவா. இப்ப இதே இவர் வேற ஒரு இதுல இருந்து சம்மந்தம் இல்லாம ஊர இருந்தா இவருக்கு இந்த எண்ணம் வந்திருக்குமா, நம்ம தாத்தாவுக்கு ஈசால் சவாப் செய்யணும்ன்ற எண்ணம் ஃபர்ஸ்ட் வந்திருக்குமா? அப்படி எண்ணம் வந்தாலும் இவரால் செய்ய முடிச்சிருக்குமா? ஆனா இங்க இருக்கப்போ இவ்வளவு பேருடைய துவா என்ன செய்யுது, இவ்வளவு பேருடைய அந்த வயிறு நிறைஞ்ச, அப்பா இன்னைக்கு பிரெட் மசால்ரா மாஷா அல்லா மகரிப் பிறகு நிரப்பமா இருந்துச்சு. எல்லாரும் பசி, நான் தான் சாப்பிட்டேன் பிரெட் மசால், ஏன்னா அவ்வளவு பசி அன்னைக்கு. எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் கேட்டு வாங்கி என்ன செஞ்சுட்டேன், அப்பா வயிறு நம்பிருச்சுரா அப்படின்ட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப என்ன ஆகுது, நன்மை தாத்தாவுடைய கபருக்கே போகுது. இது என்னண்டா, இவர் வேற எங்கேயோ இருந்திருந்தாருன்னா யாசர் எப்படி இருந்திருக்கும், உண்மையா நன்மை எத்தி வச்சிருப்போமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். அல்லா பாதுகாக்க. அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சாலிகான முறையில ஒரு பிள்ளையை விட்டுட்டு போயிருந்தா, ஒரே நிமிஷம். அடுத்து 2 இது முஸ்ஹஃபன் வர்ரஸஹு, குரானை என்ன செய்யறாரு, குரானோ நல்ல நூல்கள் இருக்கு, நல்ல நூல்கள், அதை என்ன செய்யறாரு மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு. ஒரு மதரசாவுக்கோ அல்லது ஒரு பள்ளிவாசலுக்கோ அல்லது யாரும் மற்ற மக்களுக்கு. அப்ப அதை படிக்கும் போது, அந்த குரானை ஓதும் போதெல்லாம் என்ன செய்யும், அந்த நன்மை வந்துகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அந்த குரான், இப்ப எத்தனையோ பேர் குரான் பள்ளிவாசலுக்கு மதரசாவுக்கு குரான் வக்ஃப் செய்யறாங்க. 70 குரான் நான் வாங்கி கொடுக்குறேன். எது காரணம், யாரெல்லாம் அந்த 70 குரான் ஓதுறாங்களோ அந்த நன்மை அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். மன்சில் போடுறாங்க, மௌத்தா போன பிறகு மன்சில் போடுறாங்க இவங்க பேர்ல. அந்த மன்சில ஓதும் போது பின்ன அவங்களுக்கு அந்த செய்யுது என்ன செய்யுது, யார் பேர்ல போடப்பட்டுச்சோ அவங்களுக்கு நன்மை போய் சேருது. இப்ப கூட இவங்க பக்கத்து வீட்டுல அவங்க ஒரு மன்சில் போடணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப போட்டு கொடுத்துட்டு யாரெல்லாம் ஓதுமோ அந்த நன்மை அவங்களுக்கு போகும். அதே மாதிரி மஸ்ஜிதன் பனாகும், ஒரு பள்ளிவாசலை கட்டுறாரு. எங்க அம்மா பேர்ல, என் வாழ்க்கையில நான் ஒரு பள்ளிவாசலை கட்டினேன், எங்க அம்மா அப்படி பாத்துக்கிட்டாங்க, இப்படி பார்த்து எங்க அத்தா பேர்ல ஒரு பள்ளிவாசலை நான் கட்ட போறேன். ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபீட்ல இடம் வாங்கி ஒரு பள்ளிவாசலை கட்டி யாரெல்லாம் அங்க சஜிதா செய்யறாங்களோ, தொழுகிறாங்களோ, குரான் வந்த நன்மை அவங்க தாயாருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கு போய்கிட்டே இருக்கும். பைத்தன் லி இப்னி சபீல், வழிபோக்கர்களுக்கு ஒரு பனாக, ஒரு வீடு மாதிரி கட்டுறாரு. போற வர்றவங்க என்ன செய்யறது, வழிபோக்கர்களுக்கு இடம் இருக்காது, ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு போறதுக்கு வழிபோக்கர்களுக்கு என்ன செய்யறாரு, ஒரு வீடை கட்டுருவாரு. நகரன் அஜ்ராகும், அந்த காலத்துல ஆறு, இன்னைக்கு போர் போட்டு கொடுக்குற மாதிரி அந்த காலத்துல என்னது
ஆறு ஆறு ஏற்படுத்தி கொடுக்கறது. அப்ப போற வர்றவங்க அங்க தண்ணியை குடிச்சுக்கிறது, குளிச்சுக்கிறது, இந்த மாதிரி இது. இப்ப எப்படி இந்த போர் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கெல்லாம் என்ன செய்யறாங்க, யார மௌத்தாயிட்டாங்கன்னா அவங்க பேர்ல ஒரு போர் போட்டு கொடுத்துறது. அந்த போர்ல நன்மை, இந்த தண்ணி யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அந்த நன்மை அவங்களுக்கு போய் சேரும். அவ் சதக்கத்தன் அகரஜகா மின் மாளிகி, அவர் தன்னுடைய செல்வத்திலிருந்து சதக்காவை வெளியேற்றுகிறார். ஃபி சிஹத்திஹி வ ஹயாத்திஹி, அவர் சிஹத்தா இருக்கிற போதும் ஹயாத்தா இருக்கிற போதும். இது எல்லாமே எல்ஹகுஹு மின் பாதி மௌத்திஹி, அவர் மௌத்தான பிறகு அவரை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் என்ன செய்யும், சேர்ந்து கொண்டே இருக்கும். புரிஞ்சா? ஓகே. அப்ப எத்தனை ஹதீஸ்? 254 ஹதீஸ்.